ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன் மீன் ரியல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன் மீன் ஒன் ஷாட் நேம் ரோட் ப்ரொஃபஸர். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன் மீன் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் அப்படியே ஒரு டேட்டோ கடைக்குள்ளே போகிறான். போயிட்டு எனக்கு இதில் இருக்க மாதிரி, அதான் என்னோடய ட்ராயிங்கில் இருக்க மாதிரி என்னோடய முதுகு பின்னாடி இந்த டேட்டோ போட்டு விட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அந்த கடையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்குறாங்க, ஃபேஸ் தெரிலையா. அப்போது அந்த பையன் இருக்கான்ல, அதான் டேட்டோ போட வந்தான்ல, அவன்ல எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போட முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பையன்ல திருன்னு முடிச்சிட்ருக்கான் உள்ளே இருக்கவன். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கான். இவன் உள்ளே வந்த பையன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறானா. இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது, இவன் எதுக்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான் அப்படின்னு. என்ன முழிச்சிட்ருக்கீங்க டக்குன்னு அப்படின்றானா. எங்கே அப்படின்னு கேட்குறான். என் பின்னாடி தான், முதுகு பின்னாடி தான் போடணும் அப்படின்றானா. இவனுக்கா இல்லை ஐயையோ நமக்கு வேறு போட தெரியாதே, என்னோட தம்பியெல்லாம் இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். என் தம்பி வேறு இன்றைக்கி லீவு, ஆனால் இவனை என் தம்பிக்கிட்ட கொடுக்க முடியாதே, இவனை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த பையனில் ஆமாம் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, இல்லை ஜஸ்ட்டு கஸ்டமரா அப்படின்னு கேட்குறானா. இல்லை நானும் போடுவேன் அப்படின்ற மாதிரி. என்னது நானும் போடுவேனா? இல்லை நான் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அப்போது அந்த பையனில் அவனுக்கு ஃபோன் வருது, கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். அட ஜிமின் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறானா. டேய் நான் தான் சொன்னேன்லடா, நான் டேட்டோ போட வந்திருக்கேன்னா, முடிச்சுட்டு உடனே வரேன்டா அப்படின்றானா. சரி ஜிமின், நாளைக்கு நம்ம யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் நடக்குது தெரியும்ல சீனியர்ஸ்க்கு, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. டேய் உன் ஆள் அங்கே இருக்கான் அதானா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. தெரியுது இல்லைடா, அப்புறம் என்னடா கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி தானே உன்னை கூப்பிட்டேன், ஆனால் பாரு நீ டேட்டோ போட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அந்த பையனில் இவன் பேர் ஜிமினாவா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆமாம் உங்களோட நேமு அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் இந்த நோட்டில் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதான் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறானா. கொடுத்துட்டு பார்த்து போட்டு விடுவீங்களா நல்லா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் யாருக்குமே போட்டதில்லை இது வரைக்கும், ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஜிமினுமே திரும்பி உட்காடுறான். அவன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை வைக்க போகிறானா. ஜிமினில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். உள்ள சும்மா ஆங்கிள் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றானா. என்னது ஆங்கிள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அடா அமைதியாக உட்காருங்க, நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். ஸோ இப்போ அந்த பையனில் அப்படியே டேட்டோ வரைய ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக வரைகிறானா. இவனுக்கு லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூட முடியல. உங்களுக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் வேணால் என் கையை பிடிச்சிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜிமினில் நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, நான் எப்படி உங்களை பின்னாடி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறானா. அட அது வேற இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இப்போது அந்த டாட்டோ போடுற பையன் வந்துட்டானா. அதான் அந்த ஒரிஜினலு அந்த பையனோட தம்பி. ஆனால் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். டேய் இவன் டேட்டோ போட சொன்னா அதான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா. டேய் உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. அட நான் தான் நீ போடுறத பார்த்துருக்கல அப்படிங்கும்போது ஜிமினுக்கு பக்குன்னு ஆகிடுது. என்னது அப்போ இவர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புகிறானா. அட என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு போட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவன்ல டே ஷுகா என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி கத்துறான். சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கானா. மீனக்கா பக்குன்னு ஆகிடுது. அப்போ இவன் இல்லையா நம்மளை வச்சு ட்ரையல் பண்ண பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் பார்க்குறான் பின்னாடி இவன் என்னத்தை வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி திரும்பி பார்க்குறானா. பார்த்தா அப்படியே பர்ஃபெக்டாக அழகாக வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ ஜிமினுக்கு பிடிச்சி போயிடுது. இதை இன்னும் டேட்டோ தானே போடணும், சும்மா பெயிண்ட் தானே பண்ணியிருக்கான், ஸோ நீங்களே இதை போட்டுருங்களா அப்படின்னு சுபா கிட்டே கேட்குறான். இல்லை எனக்கு நர்வஸாக இருக்குது, முன்னாடி இவன் இல்லை உங்களுக்கும் தெரியாது, அதனால் ஓகே போட்டுடலான்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறானா. ஜிமினுக்கு பரவாயில்ல நீங்களே போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டேட்டோ போடுற பையன் இருக்கான் இல்லையா, அதான் தம்பி. டே அண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறானா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவே இப்போ போட ஆரம்பிக்கிறானா. அவனுக்கு ஒரு மாதிரி கையெலாம் நடுங்குது. டேய் நீயே வந்து போடுறா அப்படின்னு கூப்பிட்றானா. எனக்கு ஒருத்தர் இருக்குது, நான் கிளம்புறேன், நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்லே காமிச்சிட்டு போகிறான். ஆக்சுவலி தம்பிக்கு தெரியுது அண்ணாங்க இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால தான் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஜிம்மின் பேச ஆரம்பிக்கிறானா, ஆமாம் நீங்கள் டேட்டூ போடலன்னா அப்போ உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்குறான். அதுவா, நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண போகிறேன் நாளைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, அப்புறம் அப்படின்னு கேட்க வரான். நான் சொன்னேன்ல அமைதியாக இரு, நீ பேசினேன்னா எனக்கு மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆகும், அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட போகிறேன் அப்படின்றானா. சரி சரி நான் எதுவும் பேசலை அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அவனுக்கா சும்மாவே உட்கார முடியல, ஜிமினாவால் வலிக்க ஆரம்பிக்குதா. அவனுக்கு சுகாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ டேட்டோ போட்டே தான் ஆகணுமா, உனக்கு வலிக்குதில்ல அப்படின்றானா. ஆமாம் இதை போட்டே ஆகணும், இது எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி. அப்புறம் இது நானே பண்ண பெயிண்டிங் அப்படின்லாம் சொல்கிறானா. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3க்கான டெஃபினேஷன் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜிம்மின் அமைதியாகவே இருக்கான். ஸோ அப்படியே நம்ம சுகாவும் சைலண்ட்டாக டேட்டூ போட ஆரம்பிக்கிறான். ஜிம்மினுக்கு வலி தாங்க முடியல. ஸோ அப்படியே போட ஆரம்பிச்சிடுறானா. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம சுகாவில் கொஞ்சம் அப்படியே ஸ்பெஷலாக கவனிக்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வலிக்கக்கூடாதுன்ட்டு ஆயில்மெண்ட்லாம் அப்படியே தடவ ஆரம்பிக்கிறானா. இவன் தடவ தடவ அந்த வலியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வருது ஜிமினுக்கு. ஜிமினும் அப்படியே தூங்கிடுறானா. ஸோ இப்போது சுகாவில் ஜிமினாவை பார்க்குறான். பார்த்ததுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறானா. ஜிமினுக்கா பக்குன்னு ஆயிடுது. அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. அது வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். ஜிம்மினுக்கு ஆக்வர்ட் ஆகிருதா. அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை தடவுறான். ஷர்ட் அங்கே இல்லையா. பார்க்குறான், இங்கே இருக்கும் ஷர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. அவன் பாட்டுக்கு அவசரமாக போட்டதுக்கு மணி கூட கொடுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறானா. சுகா போயிட்டு அப்படியே கூப்பிடுறான். இவனில் பயந்துட்டு அப்படியே போயிடுறான். சுகாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கான். பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. தூக்கமும் வரமாட்டேது. அப்படியே நடந்துகிட்டே இருக்கானா. தம்பி வரான். டே அண்ணா என்ன முழிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, நீ இந்த டைமில் முழிக்கிற ஆள் கிடையாது. அந்த பையனை பார்த்ததுலேருந்தே நீ சரியில்லைடா. என்ன என்னை கேட்காமலே என்னோட இடத்துக்கு வர, நீ இப்படிலாம் வரமாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறானா. டேய் நீ இருக்கியான்னு பார்க்க தாண்டா வந்தேன். நான் இருக்கியான்னு பார்க்க தாண்டா வந்தேன். ஆனால் எதுக்கு அந்த வேலைலாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்குறானா. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து அதான் அவன் டீட்டெயிலாம் எழுதியிருப்பான்ல, அவனுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கான். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நர்வஸாக இருக்கா சுகாக்கு. ஸோ இப்போ போகிறான். அந்த நம்பரை அப்படியே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறான் மொபைலில். பட் பேசவோ எதுவுமே பண்ணல. அப்படியே தூங்கிடுறானா. இங்கே நம்ம ஜிம்மின்ல அவனுக்கு சுத்தம் தூக்கமே வரல. முழிச்சிட்டே உட்காந்துருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ கால் பண்ணுறான். டேய் என்னடா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க. டேய் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன மாதிரிடா இருக்கு புரியல. நான் உன்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அது அப்படின்றானா. என்னடா ஸ்டோரி, தூக்கு கலக்கத்தில் ஆல்ரெடி தூங்கிட்டு தானடா இருக்கேன், ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்க போறியா அப்படின்னு புலம்புறானா. டேய் உன்னை ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறானா. அது பிடிக்காதவங்க பண்ணால் சீன் இருக்கும், பிடிச்சவங்க பண்ணால் ஐன்னு இருக்கும் அப்படின்றானா. என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்குறானா. சரி பிடிச்சவங்க பண்ணால் பிடிக்காதவங்க பண்ணால் யாருனே தெரியாத ஒரு ஒரு பர்சன் பண்ணா அப்படின்னு கேட்குறானா. நீ பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறானா. அட நான் இல்லைடா அவன் தான் பண்ணான். எவன்டா. டேய் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்க்க ஆரம்பிக்கிறானா. டேய் வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஐயோ இவன்ட்ட ஏன்டா சொன்னேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். இவனுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அண்ட் தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. ஜிமின் ஏந்திரிக்கிறான். ஏந்தோடனே அப்படியே மிரரில் லிப்ஸை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக சுகாவோட ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. இங்கே அப்படியே நம்ம சுகாவில் நார்மலாக அப்படியே கிளம்பிட்டு அவன் அப்படியே யூனிவர்சிட்டி தான் போகிறான். ஃபஸ்ட் டேயில் ஜாயின் பண்ணுறதுக்காக சீக்கிரமே போயிடுறான். பிரின்சிபல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதான் அவங்க ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி போக சொல்கிறாங்களா. அண்ட் தென் சுகாவுமே கிளம்பி வரான். ஒரு கையில் காஃபியும் ஒரு கையில் மொபைலையும் வச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அட் சேம் டைமில் அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜிம்மினுமே ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிறான். அது சேம் யூனிவர்சிட்டி. ஃப்ரெண்டில் பின்னாடி வந்து அடிக்கிறானா. ஜிம்மினுக்கு வலிக்குது. டேய் எதுக்குடா அடிச்ச அப்படின்னு கேட்குறானா. டேய் எப்போதும் தானேடா அடிப்பேன். டேய் நான் டேட்டோ போட்டிருக்கேன்டா, எதுக்குடா அடிக்கிறேன், எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறானா. ஐயோ மன்னிச்சிடுடா மன்னிச்சிடுடா, அவன் டேட்டோவை நான் பார்க்கிட்டேன் அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த நீ இப்போ அப்படியே 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறாங்களா. அங்கே போய் பார்த்தா டேய் சொன்னுடா நேற்று தான் ஆச்சுன்ன அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு வரானுங்க. அப்போ ஜிம்மின்ல டேய் கம்முன்னு இரண்டா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கானா. அப்போ அங்கே பின்னாடி வர பர்சனை பார்க்காம மோதிடுறான். காஃபி அப்படியே அந்த பர்சன் மேலே கொட்டிடுது. சேம் அதான் நம்ம சுகா தான்.
சுகா தானே காஃபி வச்சுருப்பான், அப்படியே கொட்டிடுதா. ஜிம்மின்ல அப்படி திரும்பி பார்க்குறான். அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். டேய் என்னடா நிற்கிற, வாடா போகலாம், விட்ட சாரி கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் டேய் அப்படின்னு கூப்பிட்றானா. அவன்ல அப்படியே ஸ்டாச்சுவாகி நின்றுட்டே இருக்கான். சுகாக்கு அங்கே அதுக்கு மேலே இருக்குது. காஃபி கொட்டிடுச்சுன்னு அதை தான் பார்த்துட்டு இருக்கான், ஃபேஸ் இன்னும் பார்க்கல. டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஜிம்மின் கூப்பிட்றான். அப்போ தான் டக்குன்னு சுகா ஃபேஸை பார்த்துட்றானா. 2 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மின்ல மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சொல்லிட்டு வேகமாக பார்க்குறான். டக்குன்னு சுகா கையை பிடிக்கிறானா. நில்லு அப்படின்றானா. அது வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்றானா. காஃபியை நீ பாட்டு கொட்டிட்டு மன்னிச்சிடுங்கன்ட்டு போகிறேன், இப்போ நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுறதான் அப்படின்னு கேட்குறானா. நானே உங்களுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி தரேன், இதோ என் ஷர்ட் இருக்குது, அதை வேணால் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. உன் ஷர்ட்டா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நான் உள்ள ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகிறானா. ஐயோ அவர் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பின்னாடியே போயிட்டுருக்கான். மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்றானா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றானா. நேற்று அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்றான். ஆமாம் இங்கே எங்கே கூப்பிட்றீங்க, இங்கே ட்ரெஸ் வாஷ் பண்ணுற பிளேஸ் எங்கே இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லு அப்படின்றானா. ஜிம்மின்ல பின்னாடி ஃப்ரெண்டை பார்க்குறான். டேய் நீ போடா அப்படின்றானா. ஐயையோ எனக்கு ஏழை பார்க்க டைம் ஆகிடுச்சு, நான் சொன்னேன்ல இன்றைக்கி ஒரு கிராஜுவேஷன், நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ் ஆயிடுறான். வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் தான் சுகா கூட போகிறானா. போயிட்டே இருக்கும்போது நம்ம சுகாவில் நேற்று பேசிகிட்டே இருந்தால் இன்றைக்கி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறானா. அது வந்து அப்படின்றானா. நேற்று கிஸ் பண்ணனே அதனாலயா அப்படின்னு கேட்குறானா. சின்ன இப்படி பட்டுன்னு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி தான் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறானா. நான் இங்கே படிக்கலாம் இல்லை, நான் எங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி கொடுங்க உங்கள் ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றானா. இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை அதெல்லாம் வேணாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். சுகா இப்படி வேகமாக பிடிச்சி இழுக்கவும் அப்படியே மறுபடியும் போய் மேலே சாஞ்சிட்றானா. சுகா கண்ட்ரோலாக பண்ணுவான். அப்படியே மறுபடியும் தலையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து கிஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ யாரோ வர மாதிரி இருக்கா. சின்ன அப்படி சுகாவை பிடிச்சி தள்ளுறான். அப்படியே தள்ளின வேகத்துக்கு சுகா பின்னாடி போய் விழுந்துடுறானா. ஐயோன்னு சொல்லிட்டு ஜிம்மின் கையை போய் பிடிக்கிறான். அப்போ மறுபடியும் கிஸ் அடிச்சிட்ருக்கானுங்க 2 பேரும். இதை ஒரு பையன் பார்த்துட்றான். ஐயையோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடுறான். ஐயோ ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிறோமே இவன்ட்ட அப்படின்ற மாதிரி. நம்ம சுகாவில் சரி அவனுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்றானா. நம்ம ஜிம்மின்ல மறுபடியும் ஷர்ட்டை கொடுக்காம போகிறானா. டேய் அப்படின்னு கூப்பிட்றான். என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் எப்படி வருவேன் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு கேட்குறானா. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டுறானா. உனக்கு பெயினாக இருக்கா என்ன அப்படின்னு சுகா கேட்குறான். இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை தொடுறானா. நான் ஒன்றும் லிப்ஸை கேட்கல, நீ இது டேட்டோ போட்டல அதை கேட்டேன் அப்படின்றானா. அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து ஷர்ட்டை கழட்டிட்டு ஓடி போயிடுறானா. சுகாவுக்கு சிரிப்பாக வருது. சிரிச்சிட்டு ஷர்ட்டை மாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறானா. இப்போ நம்ம ஜிம்மின்ல கிளாஸில் போய் உட்காந்துருக்கான். என்னடா டேட்டோ காட்ட மாட்டேன்னு, ஷர்ட்டை கழட்ட மாட்டேன்னு, இப்போ என்ன டிஷர்ட்டோட உட்காந்துருக்க. டேய் நீ வேற ஏன்டா கடுப்பேற்றிட்டுருக்க, அதான் நான் ஹுட்டி போட்டிருக்கேன்ல அப்படின்றானா. சரிடா இப்போ என்ன நம்ம என்ன கிளாஸுக்கு இன்னும் சார் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறானா. கடவுளே அவர் மட்டும் கிளாஸ் சாராக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேய் சார் வந்துட்டார்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்கிறானா. அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா சுகா தான் அங்கே. நம்ம ஜிமினுக்கா மறுபடியும் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்கான். இதை ஃப்ரெண்டு நோட் பண்ணுறான். டேய் என்னடா எப்போ பாரு இவரை பார்த்தா மட்டும் ஸ்டன் ஆகி நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படியே எதுவும் பேசாமல் பித்து பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கானா. சுகாவில் வந்து பார்க்குறான். நம்ம ஜிமின் லாஸ்ட் பெஞ்சா அதனால தெரில, நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர், இனிமேல் நான் தான் உங்களோட கிளாஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கிளாஸ் சாரா அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கானா. நிறைய பேத்துக்கு பிடிச்சி போயிடுது. நம்ம சுகாவில் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. என் கிளாஸை கவனிக்கலைன்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். அப்புறம் என் கிளாஸில் நிறையா அட்டனன்ஸ் இருக்கணும், அட்டனன்ஸ் கம்மியாச்சுன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டே இருக்கான். என்னடா அழகாக இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவ்வளோ ரூடாக இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கானா. அவன் அழகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்கான். டேய் நீ ஏன்டா அப்படி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிக்கிறானா. சவுண்டு கேட்கவும் சுகா அப்படி எட்டி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜிமினாவா. சுகாக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறான். இப்போது ஜிமினில் கம்முனு இருடா, ஏன்டா இப்படி நான் அடிச்சுக்கிட்டே உயிரை வாங்கிட்டு இருக்கேன், நானே முடியலன்ட்டு இருக்கேன் அப்படின்னா. முடியலன்னா நீ ஏன்டா அந்த டேட்டோவை போட்டு தொலைகிற அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான்.
அப்புறம் அனாவசியமாக யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆக்சுவலி நம்ம ஜிம்மின்ல வந்ததுலேருந்து அந்த ஃப்ரெண்டு கூட க்ளோஸாக இருக்கிறது நம்ம சுகாவுக்கு பிடிக்கல. இவன் அதை அடிக்கடி நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கிளாஸ் போயிட்டுருக்கா. அந்த ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் ஜிம்மின் மேலே அப்படியே சாயிறான். இதை பார்க்கும்போது சுகாவுக்கு அப்படியே கோவம் வருதா. ஸோ இப்போ அந்த பையனை பார்க்குறான். இந்த மாதிரி கோவத்தோடையே ஜிமினாவை பார்த்துட்டு எழுந்துரு அப்படின்றானா. அப்படின்னு ஜிமினால அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஒன்றை தான் எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். என்னவா அப்படிங்கும்போது ஆமாம் ஒன்றை தான் அப்படின்றானா. ஸோ ஜிமினாவும் எழுந்துக்கிறான். நீ முன்னாடி வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானா. நானா சார் என் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கக்கூடாது, ஒழுங்கா முன்னாடி வா அப்படின்னு கூப்பிடுறானா. ஜிம்மின்ல எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். ஐயோ நடத்தின லெசன்லேருந்து கேள்வி எதுவும் கேட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கானா. முன்னாடி உட்காரு, இனிமேல் என் கிளாஸ்க்கு இல்லை, இனிமேல் நீ முன்னாடி தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை போட்டுடுறானா. நம்ம ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இவன்ட்ட அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா. சுகா அப்படியே லெசன்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இன்றைக்கி தான் கிராஜுவேஷன் இல்லையா, ஜிமின் ஃப்ரெண்டோட லவருக்கு கிராஜுவேஷன் இல்லையா, அதுக்காக ஜிமினோட ஃப்ரெண்டும் போகிறானுங்க. அந்த இடத்துல நம்ம சுகாவுமே நின்றுட்டுருக்கான். ஏன்னா நம்ம சுகாவுமே இந்த கிளாஸோட சப்ஜெக்டோட சார் தானா. ஸோ அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போது ஜிமின்ல அட நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு போகிறானா. டே வந்து தொலைடா, நீ தாண்டா ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் என்னை ஆளு அப்படின்னு கூப்பிடுறானா. டே விட்டு தொலைடா, ஆல்ரெடி அவர் என் மேலே அப்படி காண்டில் இருக்காரு. டேய் காஃபி கொட்டினதுக்கெல்லாம் காண்டானும்னா இன்னும் என்னென்னமோ பண்ணுமேடா, இவர் ஏன் காஃபி கொட்டினதுக்கு இவ்வளோ ரூடாக திரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானா. அவன் மனசுல காஃபி கொட்டினதுக்கா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. அந்த தென் இப்போ அப்படியே அவன் ஃப்ரெண்டில் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். சுகா இதை நோட் பண்ணுறான். இப்போ தான் சுகாவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டுருப்பான். இப்போ ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அதனால் ஓகேவாக இருக்குது. அண்ட் தென் இப்போ அப்படியே எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்களா. அட் சேம் டைம் சுகா கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து நிற்கிறாங்க. சுகா அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறானா. வேணாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதனால இவர் ரொம்பவே ரூடாக இருக்கார் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம சுகா சார் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜிம்மின்ல அவன் எப்படியும் மூஞ்சை தான் காட்டுவான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கானா. அதான் அந்த லவ்வர் பையன் அப்புறம் ஜிமினோட ஃப்ரெண்டு போய் கேட்குறாங்களா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஜிமினா தான் கூட இருக்கானா. சரி ஜிமினுக்காக எடுப்போம்னு சொல்லிட்டு சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஜிமினுக்கா ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவன் எல்லாத்துட்டையும் ரூடாக இருந்தான், இவன்ட்ட மட்டும் ஓகே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. நம்ம சுகா பார்த்துட்டே இருக்கான். அண்ட் தென் அந்த பையன் இருக்கான் இல்லையா, பார்த்தியா சார் ஓகே சொல்லிட்டாரு வா அப்படின்னு சொல்லிட்டு சார் பக்கத்தில் நிற்க வச்சிடறான். அந்த சைடு அந்த ஃப்ரெண்டும் அந்த லவ்வர் பையனும், இந்த சைடு சுகாவும் ஜிமினாவும் நின்றுட்டுருக்காங்களா. நம்ம ஜிமினாக்கா ஆக்வர்டாக இருக்குது. சுகா இல்லை அப்படியே லைட்டாக கையை டச் பண்ணுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவர் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துடுறாங்களா. நம்ம சுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். நம்ம ஜிம்மின் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை காட்டுடா அப்படின்னு பார்க்குறானா. பார்த்தா சுகா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கா ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவருக்கு ஸ்மைல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி. அந்த இப்போ அப்படியே அந்த கிராஜுவேஷனும் முடியுதா. இதுக்கப்புறம் ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பிடுறான். சுகாவுமே பார்த்துட்ருக்கான். சரி எனக்குமே டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அண்ட் இப்போ ஜிம்மின்ல அவனுக்கா வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் ஏன் அவனை அடிக்கடி பார்த்துட்ருக்கேன், ஒரு வேளை நான் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேனோ. இல்லை நான் லவ்லாம் பண்ண மாட்டேன், இது ஜஸ்ட்டு அவன் என்னை கிஸ் பண்ணான், அவன் என்னை ஏன் கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்பிகிட்டு இருக்கான். இல்லை இது லவ்லாம் ஆகாது, ஜஸ்ட்டு கிஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கானா. இப்போ அப்படியே அந்த டேவும் முடியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. சேம் அப்படியே கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்கானா. இப்போ பின்னாடி தானே உட்காந்துருப்பான் நம்ம ஜிமினு. சுகா அப்படியே மறைக்கிறான். நம்ம ஜிமின் அப்படியே எழுந்து வந்து முன்னாடி உட்காந்துக்கிறான். நம்ம ஜிமின்ல பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இது நம்ம சுகாவுக்கு காண்டாகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், என் கிளாஸில் யாரும் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா பனிஷ்மெண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜிமினா எழுந்துரு அப்படின்னு கூப்பிட்றானா. ஜிமினுக்கா கடுப்பாகுது, என்னடா இவன் நம்மளவே எழுப்பிட்டுருக்கான் அப்படின்னு. வா சொல்ல அதை அப்படியே ரைட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சார் நீங்கள் தானே எழுதி போடணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீங்கள் எழுதுனா சாக்பீஸ் எழுதாதா, நீ என்ன சாரவே எழுத்து பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கானா. எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ இந்த சார் ஏன் ஜிமின் மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்காரு, நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுப்பா, நம்ம அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை ஏதாவது பண்ணி விட்ருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஸோ சார் சொல்ல ஜிமின் எழுதிட்டுருக்கானா. நம்ம சுகாவுக்கு ஸ்லைட்டாக சிரிப்பு வருது, அவனை இப்படி பண்ணுறது பிடிச்சிருக்கா. ஸோ இப்போ நம்ம ஜிமினுமே ஒரு மாதிரி கோவத்தில் எழுதிட்டுருக்கான். அந்த ஃப்ரெண்டு இல்லை
நம்ம ஜெமின் நல்லா மாட்டிக்கிட்டான். ஆனால் நம்ம மாட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அப்படியே எழுதிட்டுருக்கானா. நம்ம ஜிம்மினில் ஒரு மாதிரி கோவமாக மறுபடியும் எழுதிட்டுருக்கான். சுகா அப்படியே பக்கத்தில் போயிட்டு நம்ம சுகா அப்படியே ஆஸ்கி வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறான். ஏன் உனக்கு உனக்கு கிஸ் வேணுமா என்ன, இவ்வளோ பொறுமையாக எழுதிட்டுருக்க அப்படின்னு கேட்குறானா. அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கானா. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல வேகமாக எழுத ஆரம்பிக்கிறான். சாக்பீஸ் கீழே விழுந்துருதா. சுகா அதை எடுத்து கொடுக்கலான்னு போகிறான். ஜிம்மினும் குடிங்கிறானா. டக்குன்னு சுகா கண்ணத்துலேயே கிஸ் பண்ணிடுறான். ஜிம்மினுக்கா ஒரு மாதிரி ஆகிடுது. எல்லாருமே எங்கடா சாரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவுறாங்க. பார்த்தா 2 பேரும் டேபிள் கடியிலேருந்து எந்திரிக்கிறாங்களா. டேய் இந்த சாருக்கு ஒருவேளை ஜிமினாவை பிடிச்சிருக்கோ. அப்படிலாம் இருக்காதுடா, அவர் பாரு எரிஞ்செஞ்சு விழுந்துட்டுருக்காரு ஜிமின் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கானுங்களா. ஸோ இப்படியே அந்த டேவும் முடியுது. ஜிமினா ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருக்கானுங்களா. டேய் உனக்கும் சாருக்கு என்னடா ஓடிட்டுருக்கு. ஒன்று கேட்கணும்னு நினச்சேன்டா. என்ன அன்றைக்கி நீ சொன்னல உன்னை யாரோ கிஸ் பண்ணாங்கன்னு, அது நம்ம சாரா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லையே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றானா. என்னது இல்லை உனக்கு எப்படி தெரியுமா. டேய் உண்மையாலுமே சார் தான் உனக்கு கிஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்குறானா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வந்துடுதா. அழாதடா அழாத அப்படின்றானா. ஜிம்மின் நீ அழுது நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்குறானா. உனக்கு அவனை பிடிக்கலையா என்ன, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா அப்படின்றானா. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்றானா. பயப்படுறியா அப்படின்னு கேட்குறான். எதுவுமே பேசாமல் நர்வஸாக நின்றுட்டுருக்கானா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சவந்து போகுது. கரெக்டாக சுகாவுமே வரானா. அந்த ஃப்ரெண்டை நோட் பண்ணிடுறான். இவனுக்கு சுகாவை பிடிச்சிருக்காட்ருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது நம்ம சுகா இல்லை உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும், என்னோடய ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றானா. என்னது உங்கள் ரூமுக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மி நின்றுட்டுருக்கானா. அங்கே எல்லாமே இருக்காங்க தான் வா அப்படின்னு கூப்பிட்றானா. என்ன பேசிகிட்ருக்கானுங்க இவனுங்க 2 பேருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு குழம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. இப்போ நம்ம சுகாவில் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆனோம். அதுக்காக தான் இதை கொண்டு போய் போர்டில் எழுதி போடு, ஏன்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்ல அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம சுகாவில் லைட்டாக சிரிப்பு வருது. நீ பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் எதுக்கு பயப்படுறேன் எனக்கு புரியல அப்படின்றானா. நான் கிளாஸில் அப்படி பண்ணதுக்கு அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டி கிளம்பிடுறானா. சுகா இல்லை சிரிச்சிட்டே இருக்கான். அந்த நினைப்பு அப்படியே அந்த டேவும் முடியுதா. நம்ம சுகா அப்படியே காரில் தான் வந்துட்டுருக்கான். ஆக்சுவலி ஜிமினாவை ஃபாலோ பண்ணிவிட்டு ஜிமினா வீட்டை இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கான். நம்மளை அந்த கார் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃப்ரெண்டு சொல்கிறானா. அது அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது சுகாவோட காரா. ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உன் வீட்டுக்கு போகலான்டா அப்படின்றானா. எங்கள் வீட்டில் யாருமே இல்லைடா அப்படின்றானா. அது பரவாயில்லடா உங்கள் வீட்டுக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் ஜிமின் போகிறானா. நம்ம ஃப்ரெண்டு இல்லை அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டையும் கூப்பிடலாமே, அதான் அந்த லவ்வர் பையனையும் கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வருக்கு கால் பண்ணுறான். நான் இன்றைக்கி வீட்டில் தனியாக தான் இருப்பேன், நானும் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை, வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவன் இல்லை இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறான். சுகா பார்க்குறான். இதான் இவன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சீனியர் பையனும் வரானா. என்ன இவனும் போகிறான் பார்க்குறானா. அப்போ சுகாவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ சுகா வெயிட் பண்ணிகிட்ருக்கானா. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோர் பெல்லை போய் ப்ரெஸ் பண்ணுறான். அந்த சீனியர் பையன் இருக்கான்ல அவன் தான் போகிறான். சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது இந்த சைடு வந்தேன், என் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வரத்துக்கு ஒரு 1 hour ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரெடி பண்ண. அதான் பக்கத்தில் ஒன்றை பார்த்தேண்ணா நீ கிராஸ் பண்ணி போகிறத, அதான் சரி உங்கள் வீடாச்சே வரலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறேண்ணா. இது என் ஃப்ரெண்டோட வீடு தான் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுறான் அவன் பாட்டுக்கு. சுகா சும்மாவாக இருப்பான், அவனுமே உள்ளே வந்துடுறான். ஜிமினா முன்னாடி தான் ஹாலில் உட்காந்துருக்கானா. அப்போது அந்த சீனியர் பையனில் அவன் சுகா பார்த்துட்டு உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான். சார் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். இதை என் ஃப்ரெண்டு இல்லை, நான் இவனை லவ் பண்ணுறேன், அவனுமே என்ன லவ் பண்ணுறான். அப்படியே சுகா பார்த்துட்ருக்கான். உங்ககிட்ட சொல்கிறேன்னு ஒன்றும் இல்லை சார், ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாகிட்ட அன்றைக்கி பேசுனீங்கல்ல, அதனால் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா எதுவுமே சொல்ல. சார் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. இல்லை நான் உன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் உன்னையும் பார்த்துக்க முடியும் அவனையும் பார்த்துக்க முடியும்னா நீங்கள் ஓகே தான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவனுக்கா குஷி தாங்க முடியல. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. இது ஜிமினுக்கு கோவம் வருது. பார்த்து முறைச்சிட்ருக்கானா. சுகா பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறானா.
அப்படியே நின்றுட்டே இருக்கான். சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறான். இப்போ அந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. பார்த்தா சுகா. சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்றானா. சுகா சொல்ல வரான். அதுக்குள்ளே அந்த சீனியர் பையன் சொல்லிடுறானா. அந்த சீனியருக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜிமின் மட்டும் அப்படியே கூட உட்காந்துருக்கானா. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஜிமினில் நான் உன் ரூமுக்கு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிடா போய் உட்காரு, அங்கே போய் அசைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு நானுமே சாருக்கு ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையனில் சார் பார்த்தீங்களா, நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் அவன் பாருங்கள் அவன் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா இல்லை. சரி அந்த பையனுக்கு நான் அசைன்மெண்ட் எழுத ஹெல்ப் பண்ணுறேன், நீ உன் லவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம சுகா மேலே போகிறானா. சீனியரில் லவர் கூட வந்துட்டு டேய் நான் வந்துட்டேன் பார்த்தியா, ஆமாம் நீ சார் கூட பேசிகிட்டு இருக்கலையா, இல்லை உன் ஃப்ரெண்டுக்கு சார் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டாரு, அதான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்றானா. ஐயோ அவரோட போய் மாட்டி விட்டியடா, என்னடா ஆச்சு, அவர் ஜிமினாவை லவ் பண்ணுறாருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்னடா சொல்கிறேன், அவர் என்ன லவ்வை சொல்ல, ஆனால் அவங்க ஒரு டைம் கிஸ் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி விடுடா, கப்பல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் நீ பண்ணுற வேலை அப்படின்றானா. சரி விடுடா, அதான் ஜிமின் நம்ம கூட இருந்தால் நம்ம ஒன்றா இருக்க முடியாது இல்லையா, அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. உனக்கு உன் வேலை ஆகணும் அதானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்களா. சேம் டைமில் சுகாவில் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறானா. ஜிமின் அசைன்மெண்ட் எழுதிட்டு உட்காந்துருக்கான். எதுவுமே சொல்லாமல் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துருக்கான். வந்துட்டியாடா அப்படின்னு கேட்குறானா. பார்த்தா சுகா அப்படியே ஒரு மாதிரி பயமாகுது, கை கால்லாம் வேர்க்க ஆரம்பிக்குதா. என்ன இங்கே தான் ஏசி போட்டிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது அப்படின்னு சுகா கேட்குறான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போகிறான். டக்குன்னு சுகா இல்லை, கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்றானா. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகிறானா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கையை பிடிக்கிறான். உனக்கு ஓகேவா, இப்போ அது பெயினாக இருக்கா அப்படின்னு கேட்குறானா. இல்லை முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சுகா இல்லை, அசைன்மெண்ட்டில் உனக்கு புரியுதா ஓகேவா அப்படின்னு கேட்குறான். புரியுது சார் அப்படின்றானா. ஸோ நம்ம சுகா இல்லை அந்த சேரில் உட்காடுறான். சார் நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா நான் எப்படி அசைன்மெண்ட் எழுதுறது அப்படின்னு கேட்குறானா. அதுவா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே முன்னாடி உட்கார வைக்கிறான். ஆக்சுவலி சுகாவை பார்த்த மாதிரி ஜிம்மின் உட்காந்துருக்கானா. சார் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்கானா. உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்மின் அமைதியாக இருக்கான். ஸோ நம்ம சுகாவில் ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. பயப்படாத, ஃபர்ஸ்ட் டைம் டாட்டோ போட்டேன், அது உனக்கு, என்னோட டாட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதான் அப்படின்றானா. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். அப்படியே பின்னாடி ரிமூவ் பண்ணுறானா. பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜிமின் கிட்ட இந்த டாட்டோ உங்ககிட்ட இருக்கனால தான் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றானா. சார் ஃப்ளர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறானா. ஜிமினுக்கா ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துட்டே எப்படி இருக்கானா. போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறானா. என்ன போதுமா அப்படின்னு கேட்குறானா மனசுக்குள்ளேயே. இல்லை இல்லை வேணாம், எனக்கு நீங்கள் வேணும் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜிமினாவை ஹிப்பில் அப்படியே டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் இன்னும் இழுத்து பைட் பண்ண ஆரம்பிக்கிறானா. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜிமினுக்கு, வலிக்குது அப்படின்றானா. கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானா. ஜிமினுக்கா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நம்ம சுகாவில் இங்கே பாரு ஜிமின், நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீ ஒய்ஃபாக இருக்கியா அப்படின்னு கேட்குறானா. அது வந்து சார் அப்படின்னு கேட்குறானா. நான் உன் முடிவை உடனே கேட்கல, ஏன்னா உனக்குமே டைம் வேணும்ல, அதான் நீ எப்போ ஓகே சொன்னாலும் எனக்கு ஓகே தான். நான் செட்டில் ஆகிட்டேன் தான், நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், எனக்கு இந்த ஒர்க்கு பர்மனெண்ட் தான், என் கூட உன்னால் இருக்க முடியுமா, ஐ மீன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். ஜிமினில் உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உனக்கு உன்னை படிக்க வைக்கணுமா நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நான் பண்ண வைக்கிறேன், ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் கொஞ்சம் சைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது அப்படின்னு கேட்குறான். சைக்கோ மீன் லவ்வில், ஏன்னா என் லவ் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நினப்பேன், அப்புறம் நீ யார் கூடயாவது பேசினான்னு தெரிஞ்சால் நான் டென்ஷன் ஆயிடுவேன், ஃப்ரெண்ட்லியாக பேசு அவ்வளோதான், ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜிமினுக்கு பிடிச்சி போயிடுது. அவனில் அப்படியே மாற்றிட்டே இருக்கான். சுகா இல்லை,
ஏன்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறானா. ஜிமின்ல சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ சுகாவில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறானா. அப்படியே நம்ம சுகா மேலே பாயிறாரா. ஆர்வைஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட ரூட் ப்ரொஃபஸர் நம்ம யூன் மின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.